பாடுகள்ல, வியாதிகள், நோய்கள், குடும்பத்துல பிரச்சனைகள்ல, எல்லா பிரச்சனைகள், சுற்றுச்சூழல், வேலை செய்கிற இடத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம நெருக்கும் பொழுது நான் எப்படி ஆண்டவரை அணுகுவேன் அப்படின்னு ஒரு சோர்ந்து போய் நம்ம உட்காந்துட்டோம்னா நம்மளுக்கு இதுல இருந்து டெலிவரன்ஸே கிடைக்காது இல்லையா? இந்த நாள்ல எழுந்துட்டு ஆண்டவருடைய வல்லமை அறிஞ்சிட்டு இந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக்கொள்ளும். வார்த்தைகளை படிக்கும் பொழுது நம்மள இருக்கிற பிசாசானவன் ஓடோடி போகிறான். கஷ்டங்கள் எதனால வருகிறது? பிசாசினாலே தானே வருகிறது. பிசாசின் வல்லமைகளை அழிக்கவே, அவனுடைய கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் வேதம் சொல்லுகிறதே. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மகளை திடன்கொள், நீ சமாதானத்தை போ, உன் விசுவாசம் சமாதானத்தோட போ, உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த விசுவாசம் இந்த நாள்ல நம்மளுக்கு இருக்குதா? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ரட்சிக்கப்படுறதுன்னா சும்மா ஆண்டவர் அறியதும், கோயிலுக்கு போறது, வேதத்தை படிக்கிறது, அப்படி கிடையாது. நம்ம இன்னும் ஒரு டீப்பா ஆழத்துக்குள்ள போனோம். ரட்சிப்புன்றது ஆண்டவருடைய ஆழ்ந்த வல்லமைகளை அறிந்து கொள்வது. அப்படி ஆழ்ந்த வல்லமைகளை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம்னா, கர்த்தருடைய வல்லமையை அறிந்தவர்களாய் அவரோட அப்ரோச் பண்ணுவோம். அவர் என்ன நம்மளுக்கு செய்ய முடியும், ஹி இஸ் ஏபிள், மற்றவங்களால முடியாது, அவரால் கூடுன்ற அது ஒரு பெரிய சத்தியம் நம்மளுக்கு வரும். என்ன செய்யலாம்? வேத வசனங்களை நம்ம தியானிக்கலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா வேதத்தை எடுக்கும்போது தூக்கமா வரும். அது பிசாசு செய்கிற காரியங்கள். முதலாவது வேதத்தை எடுக்கும்போது எல்லா சுத்து அந்தகாரத்தெல்லாம் கட்டி, இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டி ஜெபம் பண்ணிட்டு வார்த்தைகளை நம்ம உட்கார்ந்து படிச்சோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் தானா புறப்பட்டு போயிடும். அந்த அம்மாக்கு எப்படி தானா சுகம் அடைஞ்சிட்டாங்களோ, போய் தொட்ட உடனே வல்லமை தானா வந்துடும். வல்லமை வேத வாக்கியங்களிலிருந்து நம்மளிலே நம்மளுக்குள்ளாக இருக்கிற தாழ்வுகள் எல்லாம், நம்ம குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நம்மள நிறைவுள்ளவர்களாக கர்த்தருக்குள்ள எழும்பி பிரகாசிக்க செய்யும். அதனால இந்த நாள்ல நம்ம திடன் கொள்ளுவோம், கர்த்தரை தொடுவோம், வேத வசனங்களை வாசிப்போம், ரட்சிக்கப்படுவோம், உண்மையான ரட்சிப்பை பெறுவோம், சமாதானத்தோட ஜீவிப்போம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோட நாமத்தினால.